2026 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஏடிஎம்கே ஃபார்மர் மினிஸ்டரான செங்கோட்டையன் அவர்கள் அவரோட ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர்களோட ஆதரவாளர்கள்லாம் திரட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பிரிஞ்ச தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றிணைக்கணும். அப்போ தான் வந்து 2026 எலெக்ஷனில் டிஎம்கே வந்து வீழ்த்த முடியும். நம்ம 2016 எலெக்ஷனுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அப்படின்றது ஒரு போர் மாதிரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதிமுக வந்து ஆட்சிக்கு வரணும். ஏன்னா வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் வந்து கடைசியாக சொல்லிட்டு போனதுன்னா இந்த கட்சி 100 வருஷம் கழிச்சும் ஆட்சியில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம தொண்டர்களோட பேசிக்கான நீட்ஸை வந்து நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அண்ட் மோரோவர் நீங்கள் எந்த தலைவர்களை இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்சி பொதுச் செயலாளர்கிட்டே நான் வந்து விட்டுறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களே முடிவெடுக்கட்டும்ன்ற மாதிரி சொன்னார். அவர் யார் பேரையும் குறிப்பிடலை. டேரெக்டாக சொல்லணும்னா வந்து சசிகலாவாக இருக்கலாம், டிடிவி தினகரனாக இருக்கலாம், இல்லை ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம். இந்த 3 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் இணையணும். இதுக்கு காலக்கேடு நான் 10 நாள் தான் கொடுப்பேன். சப்போஸ் நீங்கள் இதை தவிர்த்து ஏதாவது நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அடுத்த கூட்டங்களில், அரசியல் கூட்டங்களில் நான் பங்கேற்க மாட்டேன். அண்ட் மோரோவர் நான் வந்து தனியாக வந்து தொண்டர்கள் எல்லாத்தையும் இந்த ஒன்று சேர்ந்த ஒரு ஐடியாலஜி இருக்கிற தொண்டர்கள் எல்லாத்தையுமே நான் கூட்டிட்டு நான் வந்து கட்சியை இணைக்கிறதுக்கு நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா சவால் மாதிரி கொஞ்சம் விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி தான் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருச்சு, கட்சியை வந்து அப்படியே பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.